ஒரு முத்தம் வையே இந்த முத்தத்துக்கு எடா தர ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். நீங்கள் வந்து ப்ரைவேட் வந்து பார்த்துருப்பீங்க. ப்ரைவேட் வந்து பார்த்த மாதிரி சூப்பரான எடிட்டை இதுவே வீடியோ நீங்கள் வந்து ரொம்ப சிம்பிளாக நீங்கள் வந்து மேக் வந்து பண்ணுற சொல்லிட்டு வீட்டில் வந்து சொல்லியிருப்பேன். ஃபஸ்ட்டு ஆப் வந்து ஓப்பன் வந்து பண்ணிட்டு இந்த சிங்கிள் ப்ராஜெக்ட்டுக்கான லிங்க் பார்த்தா டிஸ்கிரிப்ஷன் வந்துருக்கு. லிங்க் கிளிக் பண்ணி ப்ராஜெக்ட் இம்போர்ட் வந்து பண்ணிவிட்டு இப்போ நான் சொல்கிற ஸ்டெப் மட்டும் ஸ்கிப் பண்ணால் பார்த்துட்டு வீடியோ வந்து சிம்பிளாக வந்து மேக் வந்து பண்ணிக்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு எடிட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் எடிட் பண்ண போகிற பிக்கை இந்த ஃபோட்டோ ரூமன்ற ஆப் யூஸ் பண்ணி பேக்ரவுண்ட் வந்து ரிமூவ் பண்ணிக்க. ப்ளே ஸ்டோரில் ஆப் வந்து அவைலபிளாக இருக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு வந்து பேக்ரவுண்ட் வந்து ரிமூவ் பண்ணிட்டு இப்போ நான் சொல்கிற ஸ்டெப் மட்டும் ஃபாலோ வந்து பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இப்போ அதில் வந்தால் இந்த புக் மார்க் வந்து நீங்கள் வந்து பிக் ஆட் பண்ணி எடிட் வந்து பண்ணுறதா இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் வந்து பார்த்துங்க. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் வந்துருங்க, ப்ளஸ் சூஸ் பண்ணுங்கள், மீடியம் வந்து ஓப்பன் வந்து வாங்க. ஃபஸ்ட்டு அந்த பிக்கை வந்து ஆட் வந்து பண்ணுவாங்க. அந்த பிக்கை ஆட் பண்ணிங்க. ஆட் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு புக் மார்க் வரையும் எக்ஸ்பெண்ட் வந்து பண்ணிக்கோங்க. அந்த ஃபஸ்ட் ஆப்ஷன் எக்ஸ்பெண்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து இமேஜ் வந்து கரெக்டாக அந்த 3 இருக்குல்ல பேக்கில் அதில் வந்து ஃப்ரேம் வந்து கரெக்டாக செட் ஆகணும். அதுக்கேற்ற மாதிரி செட் பண்ணிக்கோங்களா. செட் வந்து பண்ணிட்டு இமேஜ் சூஸ் பண்ணுங்கள். கீழே பாருங்கள் மூவ் ட்ராஸ் சொல்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு இந்த யாரோ கீழே ஒரு கீஃபேம் இருக்குது, அதை கிளிக் பண்ணி ஒரு கீஃபேம் வந்து ஆட் பண்ணால் அந்த இமேஜ் ஒரு கீஃபேம் வந்து ஆட் ஆகும். நெக்ஸ்ட் இந்த எண்டுக்கு போய்ட்டு அங்கே ஒரு கீஃபேம் வந்து ஆட் வந்து பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இந்த ஸ்டார்டிங் வந்துட்டு அப்படியே இமேஜ் வந்து ஸ்ட்ரெயிட் லைன் மாதிரி ரெட் லைன் வருமாங்க. இந்த ஸ்ட்ரெயிட் லைன் வர அளவுக்கு ரெட் லைன் வந்து செட் பண்ணி ஸ்ட்ரெயிட்டாக வந்து கீழே வந்து ஹைட் பண்ணிக்கோங்க. ஹைட் பண்ணிட்டு ரைட்டாக இந்த லெவலுக்கு வந்து போயிட்டு இந்த சைடில் இங்கே கீஃபேமுக்கு ஒரு கிராஃப் சூஸ் பண்ணிட்டு அந்த ஸ்க்ரீனை செட் பண்ணுற கிராஃப் வந்து செட் பண்ணுங்க. ஓகேங்களா? செட் பண்ணிட்டீங்கன்னா இது மாதிரி உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் இது மாதிரி வந்து ஒரு மூவ் வந்து கிடைக்கும். நெக்ஸ்ட் யாரோ ஃப்ரெண்ட் பேக் வந்துட்டு கீழே பாருங்கள் எஃபர்ட் சொல்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணி ஆட் எஃபர்ட் வந்து போயிட்டு கீழே பாருங்கள் ப்ளர்னு சொல்கிற ஃபோல்டர் சூஸ் பண்ணிட்டு இங்கே பார்த்தா மோஷன் ப்ளர் சொல்கிற ஆப்ஷன் பாருங்கள், அதை கிளிக் பண்ணிவிட்டு ஸ்டாண்டர்ட் செட்டிங் வந்து கொடுத்துருங்க. ஓகே, கொடுத்துட்டிங்கன்னா இமேஜ் வந்து இது மாதிரி வந்து ஒரு எஃபெக்ட் வந்து கிடைக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் இதே மாதிரி ஒவ்வொரு புக் மார்க் டு புக் மார்க்காக ஒரு பிக்கை வந்து ஆட் பண்ணி ப்ளேஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா? இப்போ வந்து ஸ்கிப் பண்ணிக்கிறேன். இல்லை ஸ்கிப் பண்ண தேவையில்ல. இதே மாதிரி இப்போ நான் இங்கே சொன்ன பாருங்கள் சேம் ஸ்டெப்பை இது மாதிரி செட் பண்ணி பிக்கை ஆட் பண்ணிட்டு இப்போ நீங்கள் எப்படி சொன்னோம் அதே மாதிரி ஒரு கீஃபை வந்து ஆட் பண்ணிட்டு ஹைடு வந்து பண்ணி கரெக்டாக நீங்கள் வந்து ப்ளேஸ் பண்ணுறது தான் ஒர்க்கு. ஓகேங்களா? கரெக்டாக ஃபினிஷிங் பண்ணிங்கன்னா உங்களுக்கான ரிசல்ட் வந்து கிடச்சிரும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு கரெக்டாக ஒரு லேயருக்கு ஆட் பண்ணிட்டு செட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இதில் என்ன ஒன்றுனா இங்கே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்கன்னா இங்கே வந்து கரெக்டாக டைம் பார்த்தா 30:28 வந்தீங்கன்னா இங்கே மட்டும் இருங்க. எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் அந்த இமேஜை மூவ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த இமேஜ் வந்து நான் இங்கே மூவ் பண்ணிக்கிறேன். மூவ் பண்ணிட்டேன்னா ஓகே. இப்போ இங்கே இமேஜ் இது மாதிரி ஆட் பண்ணிங்கன்னா புக் மார்க் வந்து இங்கே இருக்கும். இங்கே மட்டும் என்ன பண்ணால் இந்த இமேஜ் அப்படியே லாங் ப்ரெஸ் பண்ணி கீழே ஸ்க்ரோல் பண்ணி இந்த ஃபஸ்ட்டு லிரிக் இருக்குது பாரு, இந்த லிரிக்கு கீழே செட் பண்ணுங்க. ஓகே, இந்த இடத்துல அதே மாதிரி இங்கேயும் இந்த லிரிக்கு கீழே செட் பண்ணணும். இங்கே வந்து ஃப்ரண்ட்டில் மேலே செட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு எல்லாமே எடிட் பண்ணிட்டோன்னே ஒரு ரெக்டாங்கில் லேயருக்கு அந்த லேயர் போய் லாங் பட்டன் யூஸ் பண்ணி மேலே ஸ்க்ரோல் பண்ணிட்டீங்கன்னா இந்த இமேஜுக்கு வந்து ஒரு கலர் டோன் வந்து கிடைக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பிக்லாம் எடிட் பண்ணிட்டு ஆட் பண்ணிட்டு ஒன்ஸ் வந்து ப்ளே பண்ணி பாருங்கள். செக் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். மேலே பாருங்கள் ஒரு ஏரோக்கான பட்டனை கிளிக் பண்ணிட்டு வீடியோ அண்ட் ஆப்ஷன் செலக்டாக செக் பண்ணிவிட்டு எக்ஸ்போர்ட்ன்ற பட்டன் கிளிக் பண்ணி வீடியோ வந்து எக்ஸ்போர்ட் வந்து பண்ணிங்க. நிறைய பேர் லைக் போடாமல் வந்து பார்க்குறீங்க. மறக்காமல் லைக் போட்டுங்க. அப்படி நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் வந்து பண்ணி வச்சிங்க. அப்போ தான் அப்புறம் எல்லா வீடியோ நோட்டிஃபிகேஷன் வந்து ஃபாஸ்ட்டாக வந்து ரீச் ஆகும். டாடாவை.